ஹாய் காய்ஸ், நான் உங்கள் சிவன் சேனல். என் பேர் மித்திரன். இவன் பேர் ஆடம். எனக்கு ஒரு சேனல் இருக்கு, ஜான் அரியலூர். ஆனால் அப்படி போடக்கூடாது, ஆடம் KZ1T கட்சி அப்படின்னு போட்டிங்கன்னா வந்துடும். எனக்கு சிவமித்திரன் போட்டிங்கன்னா கொஞ்சம் நவுத்திங்கன்னா எங்கள் மூஞ்சி வந்துடும். சேர்த்து நாங்கள் இப்போ என்ன கேம் விளையாட போகிறோம்னா ஸ்டேக் ஓப்ஸ். வாங்க உள்ளே போயிடலாம் கேமுக்குள்ளே. என்னடா ஆரம்பிச்சோன்னு எப்படி இருக்குது? ஏன்னா நாங்கள் முன்னாடியே எடுத்துனோம். இப்போ விளாண்டுருவோமா? ஃபர்ஸ்ட்டு எங்கே பாருங்கள், எங்கள்கிட்ட இருக்க கன்ஸ் தாங்க ஃப்ரீடான்னு ஒன்று இருக்கும். அதில் நீங்கள் போய் யூஸ் பண்ணிட்டா நாள் கிடச்சிருக்கு. இப்போ நம்மளுக்கு இருங்க கன்ஸ்லாம் உங்களுக்கு காட்ட போகிறேன். இருங்க இங்கே இதில் நம்மளுக்கு ஃப்ரீயாக நிறையா கிஃப்ட் மாதிரிலாம் கிடைக்கும். இங்கே பாருங்கள் கார்ட்ஸ். இதுலேயும் கன்னு தான் கிடைக்கும். கன்னுலாம் கிடைச்சதில்ல எனக்கு. கன்று கிடைக்குமா? கிடைச்சா நல்லதுங்க. எனக்கு இது வரைக்கும் கிடைச்சது இல்லை. மொத்தம் 6 கன்று இருக்குது, ஒரு கத்தி இருக்குது. வாங்க இந்த டோக்கன் மாதிரி வந்துச்சுல, அந்த இது முடியல ஒன்று இருக்குது. இதுங்க இப்போ நாளைக்கும் ஒன்றும் ஓப்பன் பண்ணலான்னு இருந்தேன்டா. ஏன்டா இப்படின்னு வச்சுக்கிட்டு இப்படின்னு வச்சா 4மே ஒன்றும் ஓப்பன் பண்ணலாம். சரி விடு. இந்த டோக்கன் மாதிரி கிடச்சிருக்குங்களா? இருங்க காட்டுறேன். இந்த ஃப்ரீ டாக்குள்ள பண்ணலாம். இந்த டோக்கன் கிடச்சிருக்குல்ல, 6 டோக்கன் இருக்குது. இதை வச்சு நிறையா ப்ரைஸாக கிடைக்கும். சரி கிடைச்சதில் கிடைக்கும். சீக்கிரம் காலி பண்ணுறேன். ஏன்னா வீடு எடுத்துக்கிறோம். மொத்தம் 8 லட்சம் வச்சிருந்தோம். ஒரு கன்று வாங்குறதுக்கே காசு. அந்த கன்ஸ்லாம் எங்கள்கிட்ட இருக்க கன்ஸ்லாம் கிடைக்கும். பாருங்க, டெய்லி கலெக்ஷன் வந்து டெய்லி ரிவார்ட்ஸ் போய் அதில் ஏதாச்சும் கிடைக்கலான்னு பார்ப்போம். டெய்லி ரிவார்ட்ஸ்னா அது முன்னாடியே வேறு வந்துச்சு, இப்போ வேறு வந்துருச்சு. கன்ஸ்லாம் நினைக்கிறேன். இது வந்து மூஞ்சி பாருங்க, இது மூஞ்சி இங்கே பாருங்க ஒரு பிஸ்டல். அதுக்கு டெஸ்டர்னு வச்சுருக்காங்க பேர். பாருங்க, சுற்றி காட்டுகிறேன். சுற்றி தலை தான் சுற்றும் போல இருக்குது. எப்போ கத்தி பாருங்க. இந்த ஸ்கில்லுன்னு இருக்கும்ல, அதில் போய் பார்த்தீங்கன்னா நிறையா கலர்ஸ் இருக்கும். அது வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த எல்லோ கலர். அடுத்த நம்ம கன் இதான் ஓல்டு ஃபஸ்ட்டு இந்த கன்று இதான். நான் யூஸ் பண்ணதுலேயே பெஸ்ட்டு கன்று இதான்னு சொல்லுவேன். ஆனால் இதுதான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. இந்த கன்று எப்படி வந்துச்சு? டெய்லி ஆஃபர், டெய்லி ரிவார்ட்ஸ்னு கிடச்சிச்சு. டெய்லி ரிவார்ட்ஸ் இருந்துச்சுல, அதில் தான் இந்த கன்று கிடச்சிச்சு. அடுத்தது இந்த இது வந்து ஃப்ரீ ஸ்பின்னரில் தான் எனக்கு கிடச்சிச்சு இது. ஆனால் அந்த அப்போ கிடைக்கிற ஃப்ரீ ஸ்பின்னர் அப்போ அதை வீடியோ பார்க்கணும். வீடியோ பார்த்தா ஸ்பின்னர் ஓடும் கிடைக்கும். இதுவும் அதில் தான் கிடச்சிச்சு ஃப்ரீ ஸ்பின்னர். அதுக்கப்புறம் இந்த கன்று தான் நான் இவனால ஒத்த சூட சாதங்கன்னு வாங்கினேன். ஆனால் 10 சூட வேண்டியது இருக்குதுன்னு நினைக்கிறேன். எத்தனை சூடன்னு தெரியல. வாங்க எப்போ வீடியோக்குள்ளேயே போகும். எல்லாரும் பேசினது வேஸ்ட்டாக போச்சு. இதுக்காக இந்த 2 இடம் மட்டும் உங்களுக்கு வராது. இந்த 2 இடம் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் ஆடுறா. நீயும் 2 இடம் உங்களுக்கு வராது. அதாவது நீங்கள் வீடியோ பார்த்தா 2ம் வரும். இப்போ நாங்கள் இந்த இடத்துல வேணாம் இதே விளாட்லாம்டா. இதாண்டா இல்லை தான் எங்களுக்கு. நான் ஒரு ட்ரிக்ஸாக வச்சுருக்கேன். உள்ள போகலாமா? போயிட்டு இதை ஓரத்தில் வச்சுக்கலாம். பேசுறது உங்களுக்கு கேட்காது. பேசுகிறது கேட்கும். சீக்கிரட்டான இடம் காட்டவா? வாங்க போயிடுவோம். நானே யூடியூப்குள்ளே போயிட்டு தான் ரெக்கார்டில் பேசினேன். ஹலோ, எல்லாருக்கும் கேட்குதுல? எனக்கே கேட்குமா இல்லையான்னு தெரியாது. இவன் கேட்காதுன்னு சொல்கிறான். எனக்கும் பயமாக இருக்குது. பரவாயில்ல, வீடியோ இருந்தாலும் பரவாயில்ல. உண்மைப்படமா டப்பு கண்ணு வச்சுக்கோ. டப்பு கண்ணு பிஸ்டல். இது பேர் என்ன? பிஸ்டல். AK-47 மாதிரி இல்லை, இது வந்து ஃப்ரீ ஃபயரோட பிஸ்டல் தான். சரி, நான் சொல்கிறேன்
வர்ற இடத்துக்கு போங்க. ஏன்டா அவன் பின்னாடி இருந்து சுடுறான், முதுகுல இருந்து சுடுற. ரொம்ப தப்பு பாப்பா, தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு. அவன் பின்னாடி போட்டான், முன்னாடியே ஒரு சொல்லிட்டான். சரி நாங்கள் முன்னாடி போகிறோம். இது நம்ம எதிரிங்க இடம். எதிரிங்க இடத்துல தான் நிறையா ட்ரிக்ஸ்லாம் இருக்கும். அந்த இடத்துல ட்ரிக்ஸை காட்டுறவங்க என்ன வர இதோ இங்கே என்ன இருக்குல்ல, இந்த இடத்துல குதிங்க. அப்படியே இதில் குதிச்சிங்கன்னா இங்கே வந்துடலாம். என்ன ஒரு ட்ரிக் இருக்குது, அதை காட்டுறேன். கீழே வந்துட்டேன்னா பரவாயில்ல. இது நாடா இப்படி வச்சுக்கணும். ஐயா கெட்டதாவே நடக்கும் போல இருக்கு. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. ஜம்ப் பண்ணுறாடா, ஏய் ஜம்ப் பண்ணுறா லூசு பையல. ஜம்ப் பண்ணி தொல்றான். இங்கே என்ன தான் நான் ஒன்று பண்ணேன், பண்ணி காட்டுறேன். இல்லை எனக்கு கொஞ்சம் வர மாட்டேங்குது. முன்னாடி இங்கே பண்ணி இது ஓட்டையில் குச்சிட்டாங்க. குதிக்கவே வர மாட்டேங்குது. குதி விடுறான். பா இங்கே வருங்க, வந்துட்டோம். சரி இது வழியாக வெளில போனேன்னா, இல்லாட்டி கதை வழியாக வெளில போனேன்னா. கதை வழியாக வெளில போனேன். அது எந்த வழியாக கதை வழியாக போனேன்னு தெரியல. எனக்கு ட்ரிக்ஸ் வச்சுருக்கோம். இங்கே தான் இங்கே பாரு, கதை வழியாக வெளில வந்துட்டு. சரி ஐயா கேம் ரொம்ப ஸ்லோவாக போச்சு. இங்கே பாரு 6. சரி இப்போ இவன் தான் விளாடுவா. ஆடம் கலைஞர்கிட்ட இப்போ பாருங்க, இவன் தான் குடிச்ச கண்ணே கோல்ட் இஸ் கோல்டு. என்னடே இதை வச்சு நாங்கள் கேம் வச்சுக்கலாம். டேய் நேரா போடா, தோக்க போறடா. சரி அடுத்த வாட்டி விளாடலாம். நான் இன்னொரு வாட்டியும் போடுறேன் வீடியோ. பாத்தீங்களா, நம்ம அவங்க பிளேஸ்க்கே வந்துட்டோம். நான் எப்படி பார்த்தே அடிப்பேன். ஐயா செத்தேன். நாங்கள் ஆட்டோ ஷூட் வச்சுருக்கோன்னா இந்த புள்ளி பட்டவனே இருக்கு. நீங்கள் தான் உள்ளே போனோடனே அதே ஆட்டோ ஷூட் ஆடல. நம்மளுக்கு 29 தான் இருக்கு. முடிக்கிறாங்கல்ல வண்டி. அது எங்களுக்கு வரல என்னன்னு தெரியல, எந்த பட்டன் அழுத்தணும்னு தெரியல. இந்த தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த வீடியோவில் நாங்கள் போடுறோம். 29 கரெக்டாக வரணும். கடவுளே முடிஞ்சிச்சா? அடுத்த வாட்டி நானே பிஸ்டி இறங்கிடுறேன். அடுத்த வாட்டி நாங்களே அந்த அந்த ட்ரிக்ஸ் சொன்னனால லேட் ஆயிடுச்சு. அதனால நாங்கள் டிஃபீட் ஆயிட்டோம். அடுத்த வாட்டி நாங்கள் ஜெயிச்சிட்டோம். 2 பேர் தான் அதுவும். இந்த வாட்டி நாங்கள் தெக்கின் 2 பேர் தான் சுட்டிருக்கோம். நாங்களாம் 10-15 வேற சுட்டோம். 6 பேர் தான் சுட்டிருக்கோம். 2 கீழே இருக்காதான் நம்ம. சரி ஓத்தனால தான் ஒன்றும் பழக்கம். அதே இடத்துக்கு போ. அதே வாட்டி இந்த வாட்டி நம்ம ஒரு ட்ரிக்னா சொல்ல போகிறோம். எங்கே பாருங்க, இந்த இடத்துல வேணாம் கஷ்டம். இது வந்து ஜாம்பி. இப்போ ஆசை பாருங்க, எனக்கு இந்த பாஸே பிடிக்கல. இதுல வந்து நீங்க எந்த இடம்னா சொல்லலாம். இதுல வந்து அவங்கள சுட்டா அவங்கள்ட்ட இருக்க கண்ணு நம்மளுக்கு வந்துடும். ஆமா, இதுல தான் நான் சொல்றேன். இந்த இடத்துல கிடைக்கும். ஸ்னோ வேர்ல்ட் பாருங்க, ஸ்னோ வேர்ல்ட் புல்லட்ஸ் கூட கிடைக்கும். என்ன எழுத போற? ஸ்னோ வேர்ல்ட். இதுல நமக்கு எல்லாமே எனிமியா இருக்கு. நம்ம ஆளுங்க கூட 5 பேரை சுட போதுமா? ஐயே பின்னாடில இருந்து எவனோ சொல்றான். இதுலயே நமக்கு இந்த பிஸ்டல் ஒரு வாட்டி தொட்டாலே செத்துறாங்க. இந்த பொண்ணுகிட்ட இருக்க கண்ணு வந்துருப்பாரு. அது வரல, அந்த பொண்ணுகிட்ட கண்ணு இருக்காது. ஒரு புல்லட் இதுல வராது. இப்போ ஒரு புல்லட்லயே ஒரு புல்லட் தட்டுவாங்க. அவன்கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்து எடுறா. இந்த கண்ணு ஒரே புல்லட்ல தட்டுறோம். இங்க பாருங்க, இந்த புல்லட் ஒரே. இந்த கண்ணு தான்டா வாங்கணும்னு கேது. ஆமாச்சாம். இந்த வந்து இந்த புல்லட் இதுவும் ஒரே இதுல தட்டுவாங்க. இப்ப பாருங்க, நீங்களே சென்சிட்டிவ் லாஸ்ட்ல வச்சிருக்கேன். Overkill. இதுல இதாங்க தாரிங்க. அது வேற. இது 6 லட்சம் தான்டா. இது 6 லட்சம் தான். ஆனா இது வந்து சுத்தன பவர்ஃபுல்லா இருக்கு. எங்கடா ஒருத்தன் கூட இல்ல. நம்ம பின்னாடி துரத்திட்டு வரான்டா ஒருத்தன். அவனை சுடு. ஒருத்தன் சுட சுடுறாங்க. ஒருத்தன் சுட்டு இருங்க என்ன சொல்ல. கயோ புல்லட் இல்ல, சாரிங்க. நம்ம இருக்கு இந்த கண்ணு சொல்லலாம். Overkill. ஜெயிச்சிட்டோங்க. இந்த மேட்ச்ல ஜெயிச்சிருக்கோம். அடுத்த மேட்ச் இன்னும் ஏரியா இருக்கு. இந்த அடுத்த இந்த சர்வைவல் நாங்க உங்களுக்காக போறோம். சர்வைவல் எங்க இருக்கா? சர்வைவல் பாஸ் போலாமா? பாஸ் போடா. நம்ம இப்ப பாஸ் உலகத்துக்கு போறது இது பயங்கரமா இருக்கும். வேற ஒரு குண்டா மாதிரி அந்த ட்ரம் மாதிரி எடுத்து அடிப்பான். அவன் ஒரு குண்டு மேல இருந்து குதிப்பான். ஆமா, லூத்து குண்டு. அவங்க பாருங்க எவ்வளோ பெரிய லைஃப் வச்சுக்கிட்டே அடிப்பான கை வச்சு.
இப்போ உங்களுக்கு ஒரு வேர்ல்டு காமிப்பாரு இந்த இடத்த. சர்வே இந்த இடத்துல ஒரு சாமி மாதிரி கை ஒரு மாதிரி நீக்கா இருக்கும்டா. இதில் உங்களுக்கு ஒரு ட்ரிக்கு தள்ளிட்டா. இந்த ட்ரிக் வந்து யாருக்குமே தெரியாது, நான் உங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். எனக்கும் தெரியாதா? உங்களுக்கும் சொல்கிறேன் மித்திரன். வாங்க வாங்க வாங்க. என்ன சொல்றேனே தெரியல. ட்ரிக் வந்து பேரசூட் வந்து இறங்கு. ஏன் இந்த ட்ரம் மேலே இறங்கு. இந்த பொண்ணு நம்ம கூட இருக்கு. இது நம்ம என்ன பையன் ஐயா இவங்களா இப்போ ஜாமி இருக்கா, அந்த ஜாமி வந்து தள்ளி இந்த தண்ணிக்குள்ளே போயிடலாம். Get salt. இந்த தண்ணிக்குள்ளே போயிட்டோன்னா அப்படியே இருக்கணும். இது வந்து இந்த டைம் ஒரு பெரிய இவன் வந்துடுவான். இப்போ ஜாமி கிட்டனா இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு ஒரு இது பண்ணுறது. இங்கே தான் மட்டும் காமிச்சிருங்க. ஜாமி வா 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 Get salt. அப்படின்னு அந்த கீழே போயிருங்க. அதுக்கப்புறம் கீழே நீங்கள் போயிருக்கீங்கன்னா அது வந்து நீங்கள் ஏதாச்சும் எனக்கு ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கீழே போயிட்டு கீழே வரமாட்டாங்களா? அதான் கீழே இருந்து Get salt. ஒரு இடத்துல வாச்சிச்சு அந்த இடத்துல ஒரு ஓட்டு மாதிரி மட்டும் தெரியும். அது எந்த இடம்? ஓட்டை மட்டும் வண்டி மட்டும் தான் தெரியும். அது என்ன இடம்? அது தெரியாது. இந்த அதுலேயே அந்த இடம் தருவியங்கள் பக்கத்தில் ஒரு வச்சுல ஜாலியாக இருக்குல்ல. அந்த பெரியவன் தண்ணி கடையில் வரமாட்டானா? பெரியவங்க தண்ணி கடியில் அப்போ மேலே இருந்தே சொல்லிடலாம். மேலே கீழே சாப்பிடுது. ஏய் நம்ம ஆளுடா அது. நம்ம ஆளு சாப்பிடு. நம்ம ஃபுல்லு ஹெல்த் வச்சுக்கோ. ஏய் அவள் தான் நம்மளுக்கு வந்துட்டான். அவள் வந்துட்டான். ஒரு கண்ணு கட்டியிலேருந்து வருவாடா. வந்துட்டான். எங்க இருக்கான் அவன்? அவனை வாடிக்க. கீழே போயிட்டேன். ரொம்ப கீழே போயிட்டேன். நான் கீழே வந்து இப்போ துத்துவா பாருங்களேன் ஒரு மாதிரி. அவன் இங்கே தான் இருக்காடா. இந்த ஹோட்டல்ல இருக்குதுடா. சரி சும்மா எங்க இருக்கான்? அவன் சூத்தா. இவன் தான்டா. ஏய் நம்ம இந்த கண்ணாடா, இந்த கண்ணா. பச்சை கண்ணு. தண்ணியில இருந்து கண்ணு வச்சா செத்தேட்டாடா. இந்த கண்ணா பச்சை கண்ணு. அழிச்சிட்டா. நாங்க இங்கே உட்காந்துருக்கோம். ரொம்ப ஈஸி. புல்லட்ஸே இல்லடா. வாங்கிட்டே போறேன். நடந்துகிட்டே இருக்கேன். இவனை கூட போய் தான் மாறணும். நல்லா எடுத்துக்கோடா. எடுக்க முடியாது. தண்ணி கிடையாது.
சர்வைவல் பார்க்கலாம். சர்வைவலா? எந்த அந்த சர்வைவலுக்கு போயிட்டியா? உண்டா? திரும்பி யார்டா அவன் நம்ம கூட வருது? என்ன இது ட்ரெஸ் போட்டுருக்கான்? சரி நம்ம வெளில வந்துடுவோம். ஆல்ரெடி வந்தாச்சு. அந்த ட்ரிக்ஸும் சொல்லியாச்சு. லீவ் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து லீவ் போட்டாச்சு. இந்த கோஸ்ட் இடத்துக்கு போனோம். ஒரு இடத்துல ஓட்ட மாதிரி இருப்பான்ல, நம்ம சுத்தலாம். நீ அந்த இடத்துக்கு போ. எனக்கு சொல்லி தரேன். அந்த இடம் வந்து எங்க திரும்ப இருக்குது? இந்த இடம் தான். ஓட்டை இருக்குன்னா ஓட்டையில கண்ணு மட்டும் தான் தெரியும். நம்மள சுடவே மாட்டாங்கன்னா. ஆமா, அந்த ஓட்டை வந்து நம்ம போய் உருவாக்கணும். ஒரு மணி நேரம் ஆகும். ஆனால் ஒரு அரை மணி நேரம் ஆகும். இந்த இடம் வந்து இங்கே தான் இருக்கீங்க. போயிட்டே இருக்கலாம். எனக்கே தெரியும். இந்த இடத்துல வந்து அவங்க இங்கிட்டு வருவாங்க. டர்ன்னு சுட்டுக்கலாம். இல்லைங்க, இந்த இடத்துல வந்து குனிஞ்சிக்கலாம். குனிஞ்சி இந்த இடத்துல மட்டும் தான் கண்ணு. நம்ம சுடவே மாட்டாங்க என்ன? ஆமாடா, நான் சுட மாட்டேங்கல்ல, தெரியாது நான் அவங்களுக்கும். நமக்கு வந்து எங்கே இது வச்சிங்கன்னா, நம்ம இதில் போய் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், எதிரி இடம் வந்து இங்கே இருக்கு பாருங்க. எதிரி இடம் அந்த இடத்துக்குள்ளே போ. இந்த இடத்துக்குள்ளே போனோன்னா எதிரி இடம். சி, நம்ம இடங்க எதிரிங்க இடம். அவன் தெரியுமாங்க. இந்த கேமுக்கு முன்னாடியே நான் கேம் வச்சுருந்தேன். இதே மாதிரி தான் இருக்கும். இதே இடம் தான். கேம் உயிருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கேம் வச்சுருந்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு கேம் வச்சுருந்தேங்க. அந்த கேம் பார்த்தீங்கன்னா முத்துறனுக்கே பிடிக்கும். ஏன் தெரியுமா? அல்டிமேட்டாக இருக்குங்க அந்த கேமு. அந்த பேர் என்னடா? கேம் பேர்? அந்த பேர் மறந்து போயிடுச்சுங்க. ஆனால் அந்த பேர் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். நான் ஒரு டைப் பண்ணியிருக்கேன் வேறு மாதிரி. நான் விளாண்டு ஃப்ரீ ஃபயர்னு போட்டாலும் அந்த கேம் வரும். வேறு மாதிரி கேம் வரும். ஃப்ரீ ஃபயர்னு போட்டால் வேறு மாதிரி அந்த கேம் வரும். ஆனால் அல்டிமேட்டாக இருக்கும். உயிர் கேம் தான். நான் இந்த கேம் இருந்தாங்க சொன்ன மாதிரி எந்த கேம் விளாண்டு? இந்த கேம் தான் போட்டியா? இந்த கேம் இல்லை, அது வேறு கேம். அல்டிமேட்டான கேம். அல்டிமேட்டான கேம்னா அதாங்க. உயிருங்க அந்த கேம். நம்ம பெட்டி இருக்குல்ல, பெட்டி அவங்க கிட்ட இருந்து ஒரு பெட்டி எடுத்துட்டு வந்தால் அவங்க நம்மகிட்ட இருந்து பெட்டி வாங்க. பெட்டியா? குட்டிங்க, ஜட்டிப்படாத குட்டி. என்ன சொல்கிறேன்னு நம்ம இடத்துக்கு போகலாமா? நம்ம இடம் வந்து எதான்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க. இது ஒன்று ஃபஸ்ட்டு கடுப்பேற்றுங்க இந்த பொண்ணு தான் நம்ம இடத்துக்கு நீ என் கையிலே தாப்போம். நம்ம இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இது போதுங்க. உட்காந்தே விடலாம். பிஸ்டல் எடுத்துட்டா நம்ம ராஜோலம். தப்பிச்சு போகிறாங்க. டேய், நீ இதை அடுத்து விடு. நான் இதுக்குள்ளே போய் இங்கே போய் எல்லாம் என் நேருக்கு முன்னாடி தான் இருக்காங்க. எந்திரிச்சு வந்தேன், உயிரோட இருக்க மாட்டேன். ஐயோ 12 பேர் அவங்க. வேலை பெற்ற நேரம் இல்லைங்க. நம்மளே தான் பாதி பேர். நாமளே போய் அடி வாங்கிட்டோம். இன்னும் அடி வாங்குறது சொல்லவே மாட்டேது. லூத்து போகலாம். இந்த ஓட்டையில நம்மள சுடுவாங்க. ஏன்னா பாதி தான். கடவுளே, உயிர் என்ன? இது கொஞ்சம் தான் இருக்கு. 66 எமோட்டா? 66 எமோட் இருக்குடா. எமோட்டை யூஸ் பண்ணது இல்லடா. ஒரே ஒரு எமோட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். உயிர் போயிரு மறாலியா? தோத்துருவோண்டா, தோத்துருவோம். கண்டு போச்சுங்க. எமோட்டை யூஸ் பண்ணியிருந்தா இந்த இது வந்துருக்குங்க. அதான் கேரக்டரே மாற்ற முடியும். எதிரிங்க எல்லாம் மாற முடியும். சோப்பு கலர் ட்ரெஸ் போட்டுக்கலாம். இங்கே ட்ரெஸ் போட்டுக்கணும். சோப்பு கலர் போச்சிங்க. நம்ம உயிர் எடுத்துட்டாங்க. தரக்குன்னு இறக்குறேன். ரொம்ப பெரிய வீடியோங்க இருக்கு. ரொம்ப பெருத்தா இருக்குது. லைட்டா தாங்க இருக்கு. லைட்டா உயிர் இருந்துச்சு. போட்டிருக்கேன் 20 20ங்க.
என்ன காட்டுச்சு என்ன நாம தான் வின்னிங்க. ஆனா முத்துரன் இவன் தான் ஃபர்ஸ்ட் நிக்கிறான். ஒருத்தனை சுட்டு டேய் நானே தெரியல, நான் தானே ஃபர்ஸ்ட். நான்டா இது. நீ இல்லை நீ ஃபோட்டோ இதான். சரி நம்ம போய் விளையாடலாமா? நீ என்ன முடியுமா? உன் பேர் என்ன வரும்? என் பேர் வந்து ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோ நம்பர் தான். ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுக்கலாம். யூடியூப்ல போய் பார்ப்போம். ஓகே கேம் முடிஞ்சிச்சு. நம்ம இந்த வீடியோவை எடுத்து முடிச்சாச்சு. பாய் गाइस, இது உங்கள் ஆடியோ டைம். ஆடம் முத்துரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, லைக் பண்ணுங்க. பாய் 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 பாய். 22 நிமிஷம் வீடியோ எடுத்தாச்சுடா.